இந்த காலத்துல குப்பை ஊற்றுறவனே 4 வப்பாட்டி வச்சிருக்கான். வேற வேலைகள் பண்றவன் 10 வப்பாட்டி வச்சிருக்கான். எங்கட அண்ணா விஜய் அண்ணா ஒருத்தி 2 பேர் வச்சிருந்தா என்ன தப்பா? சங்கீதா என்ன பெரிய இவளா? அப்படின்ற ரீதியில மூஞ்சிய காமிச்சு வெக்கமே இல்லாம பெண்கள் அப்படின்ற பேர்ல இருக்கிற பிசாசுகள் சொல்ற காணொளிகள் நேத்தில இருந்து பார்க்க முடிகின்றது. அதை தாண்டி வேற சில இடங்கள்ல தலைவரோட வளர்ப்பை பற்றி திரும்பவும் பேசப்படுகின்றது. பிஆருக்காக எதையும் யாழ்ப்பாண பெண்கள் செய்வார்கள், காசுக்காக எதையும் செய்வார்கள். எத்தனை பேரை பிரான்சில் பார்த்திருக்கோம், லண்டனில் பார்த்திருக்கோம். ஜாலில் பிறந்து வெளிநாட்டுக்காக இப்படி பண்ணவர்களை பார்த்திருப்போம். இதுதான் வளர்ப்பு அப்படின்ற ரீதியில உச்சக்கட்ட கோபத்தை வர வைக்கின்ற ரீதியில தமிழ் பெண்களை அசிங்கப்படுத்துகிற வேலைகளை விஜயின் வப்பாட்டிகள், அதாவது நாங்கள் அக்காகவும் இருப்போம் தங்கச்சியாகவும் இருப்போம் என்று சொல்லி போட்டு நாங்கள் பொண்டாட்டியாகவும் இருப்போம், சங்கீதா என்ன பெரிய இவளா, அவள் போனா போகட்டும் என்று சொல்றவர்களை நம்ம எப்படி சொல்ல முடியும்? விஜயோட வப்பாட்டிகள் என்று தானே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கேடுகட்ட கூட்டங்கள் நேற்றிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி 2015 அந்த காலகட்டங்களில் ரஜினிகாந்த் அவருடைய லிங்கா படம், அந்த படத்துக்கு ஒரு சதி வேலை ஒன்று சிங்கார வேலை நின்றவன் இந்த விஜயோட ஒரு அடிமை ஒருத்தன், அவன் பண்ண கேவலம். அதே போல சங்கீதா அவர்களுடைய நடத்தை சரியில்லை அப்படின்ற ரீதியில அதை யாழ்ப்பாணத்தில் பிறந்த பெண், அதுவும் சங்கீதா அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராவது சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ரீதியில விஜயோட ஒரு மாஃபியா கூட்டம் செய்த கேடுகட்ட வேலைகள். இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். கொஞ்சம் பொறுங்க மக்களே. டென்ஷன் ஆகாம வார்த்தைகள், அதாவது விஜயன்னாலே ஒரு தரித்திரம், ஒரு கேடுகட்ட ஒரு மனிதர், வேற என்ன சொல்ல முடியும்? நேற்றும் இந்த மனிதர் கூடின அந்த கூட்டத்தில் 5 பேருக்கு சேதாரம். அதுல ஒருத்தன் செத்துருவானா இல்லையான்னு தெரியல, மாணவன் 18-19 வயசான்னு தெரியல, அப்பா பால் வியாபாரி. அந்த மாணவன் இப்ப ஐசியூல இருக்கான். விஜயோட தரப்போ எவனுமே பார்க்கல. அவனை காப்பாற்றணும்னா 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அது இது லேட்டஸ்ட் அப்டேட், சரிங்களா? இது வரைக்கும் விஜயால 50 உயிர்கள் போயிருக்கு, 51 ஆக போது போல இருக்கு. ஆகக்கூடாதுன்றது என்னுடைய பிரார்த்தனை. சரி, இந்த வீடியோவில் லேட்டஸ்டான விடயம், இதெல்லாம் என்னோட நாக்கில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள எனக்கு அது கேவலமா இருக்கு. ஏன்னா என்னோட சேனலில் இப்படியான விடயங்கள் வந்ததில்லை. ஆனால் ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தி பல பேர் அழிப்பது, அதுலேயும் தமிழ் பெண்களை அசிங்கப்படுத்துவது, இந்த தீய சக்தியால நாளைய தமிழ் கலாச்சாரம், தமிழ் பெண்கள், முக்கியமா பெண்கள் நினைச்சு பாருங்க. ஒரு பொண்ணு சொல்லுது மக்களே, குப்பை விடுறவனே 4 வப்பாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு. அப்ப எங்க போய் கொண்டிருக்கு? எல்லாத்துக்கும் காரணம் இவன் விஜய் என்றவன். அப்ப அவன் பண்ற கேவலமான செயல்களை கண்டிப்பா நல்லவர்கள் பேசியாகணும், மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும். அது ஒருத்தங்க பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, 10 பேர் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. என்னுடைய தொழில், என்னுடைய தளத்தில் அதை கொண்டு வரணும் என்றுதான் என்னுடைய நோக்கம். சரி, ஓகே. இந்த வீடியோவில் பேச போற விடயங்கள், ஒரு சொந்த மனைவிக்கு எதிராக ஒரு மனுஷன் இப்படி கேவலமா பண்ணுவானா? அதுவும் 28 வருடங்கள் வாழ்ந்து போட்டு கல்யாண வயசுல 2 பிள்ளைகள் இருக்கு. அப்ப ஒரு மனைவியை தப்பா காமிக்கிறதுக்காக ஒருத்தன் இப்படி கேவலமா பண்ணுவானா? படங்கள்ல பார்த்துருப்போம். ஆனா நிஜத்துல விஜயன்றவன் பண்ண விடயங்கள் ஆடியோவாவே லீக்கா இருந்தது. அதுல மனைவி அவர்களுக்கு எதிராக இவன் போட்ட இன்னொரு விடயம், அது நேத்து ஒரு விடயம் லீக் ஆனது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது இதே விடயத்தை தான் இந்த விஜயன்றவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு எதிராக பண்ணியிருந்தான். அது சொல்லிக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இவனை பற்றி பேசுறதுக்கு, இவன் பண்ண அசிங்கங்கள், எச்சத்தனங்கள், குப்பத்தனங்கள், பொறுக்கித்தனங்களை பேசுறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கு. ஒன்னொன்னாக நானும் சரி, என்னை போன்றிருக்கின்ற மானமுள்ள தமிழ் மக்களும் சரி, அதை வெளிப்படுத்துவார்கள் இனி வரும் நாட்களில். அவ்வளவு கோபம் வருது மக்களே. இவனோட செயல்களை பார்க்கக்குள்ள நெஞ்சு பொறுக்குதிலேயே. இந்த நிலைகட்ட மனிதனை நினைத்து விட்டால் 5 சாவார் அவனிலே என்ற பாரதி சொன்னார்ல, இவனை நினைச்சு தான் சொன்னாரான்னு தெரியல. ஓகே, முதலாவது விடயம் இந்த விஜய் என்றவன் மனைவிக்கு செய்த துரோகம், வப்பாட்டியோட கூத்தடிச்சு அந்த வப்பாட்டி மனைவியாருக்கு 2021 போட்டோக்கள் அனுப்பி பாத்தியா உன் புருஷனை அப்படின்ற ரீதியில மிக கேவலமான விடயங்கள் நடந்தது. அதை பற்றி நாங்கள் நிறைய பேசிட்டோம். இப்ப ரீசெண்டா என்ன அப்படின்னா,
சங்கீதா மேம் அவர்கள் கொடுத்த மனு, அந்த 12 பக்க அறிக்கை, அதை வந்து லீக் பண்ணதே விஜயோட மாஃபியா தரப்பு, பிஆர் மாஃபியா தரப்பு. ஏன்னா இவனுக்கு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணணும்னு நேற்று தஞ்சாவூர்ல இவன் கூட்டின கூட்டத்துல ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று போடப்பட்டால் அதோட ஆடியோ வழியில வந்துச்சு. வழக்கமாவே இவன் விஜயோட கூட்டத்துல பெண்களுக்கு முன்னுரிமை இருக்காது, பின்னுக்கு தான் இருப்பார்கள். ஆண்களா ஜோம்பியர்னு தான் சொல்லணும். அந்த கூட்டம் தான் முன்னுக்கு இருக்கும், அதுவும் மைனர் கூட்டம். இவனுக்கு பொடிகாட்டா இருக்கிறவங்கள முட்டி போட்டு தான் இவன் நிக்க வச்சிருப்பான். இவன் எல்லாம் வாயில வேற மாதிரி வருது. சோ அப்ப இவன் முட்டி போட்டு தான் வச்சிருப்பான். ஆனா இவனை பத்தி எல்லா விடயங்களும் நாளொரு மேனியாக இவ்வளவு அசிங்கம் பிடிச்சவனா அப்படின்னு வெளிவர இவனோட ஸ்டைல மாத்திக்கிட்டா. இவனுக்கு பாதுகாப்பா இருந்தவர்களுக்கு, காவலர்களுக்கு ஷேர் வந்து கொடுக்கப்பட்டது. அதே அதிசயமாயிட்டது. அந்த அளவுக்கு இவன் ஒரு, அதாவது என்னோன்னு நினைச்சு கொண்டிருக்கான். செல்லா காசு, இவனோட படமும் ஓடாது, அரசியலையும் ஜீரோ, குடும்ப வாழ்க்கையிலையும் ஜீரோ, பெத்த தாய் தந்தைய மதிக்கிறான் இல்ல, பிள்ளைகளை கவனிக்கிறான் இல்ல, பொண்டாட்டிக்கு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ண பொண்டாட்டிய வந்து அவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறான். அப்ப நீங்க என்னடா யாரா நீ தான் மக்கள் கேட்கறாங்க இவனை பார்த்து. அப்ப இவனுக்கு எதுக்கு இவ்வளவுன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஒரு இதொன்னு ஒரு மரியாதை இல்லை வெளியில. அப்ப எதுக்குடா இந்த பந்தான்ற மாதிரி தான் இருக்கு. காசு இருந்தா எதுவும் பண்ணலாம் இல்ல. அது சரி. இந்த அதாவது சந்தனத்தை விட கண்டாண்ட அசிங்கங்களுக்கு தானே ஈகள் அதிகமா மொய்க்கும். நாட்டம், அசிங்கத்தோட நாட்டம் தானே அதிகமா இருக்கும். சரி, அப்ப அதுவும் இதுவும் அதே போலதான். சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள இவன் விஜய் வந்து அந்த கூட்டத்துல அஜெண்டா என்ன அப்படின்னா, இப்ப சங்கீதா அவர்கள் இவனை பத்தி உண்மைகளை சொல்லிட்டாங்க, பெண்கள் இவனை காரி துப்புறாங்க. அப்ப அதை வந்து மாற்றுவதற்கு அது மகளிர் தினம் வருது. அப்ப பெண்களுக்கு அந்த முன்னு வரிசையில கொடுக்க வச்சு போட்டு இவன் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இவன் அழுகிற மாதிரியும், அப்ப அந்த அலைக்குள்ள அந்த முன்னுக்கு செட் பண்ணப்பட்ட பெண்கள் அண்ணா நாங்கள் இருக்கின்றோம் அழாதீங்க அண்ணா அப்படின்னு போய் கட்டிப்பிடிக்கிற மாதிரியும், அதை பறந்து கொண்டிருக்கின்ற டொரான்ஸ் அப்படியே வீடியோக்களை எடுத்து இவன் 3 பிஆர் டீம் வச்சிருக்கான். அப்ப அந்த 3 பிஆர் டீமுமே தமிழ்நாட்டு பெண்கள், தமிழ் பெண்கள் தளபதி பக்கம் பாருங்க அப்படின்னு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றதான் இவங்களுடைய வேலை. அதை வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களும் சரி, இல்ல மில்லியன் கணக்குல இந்த கௌரின்னு ஒருத்தன் இருக்கான் இல்ல, அவனை போன்ற கேடுகட்ட ஜென்மங்களும் சரி, அதை நைட்டோட நைட்டா ட்ரெண்ட் பண்ணணும் அப்படி என்பதான் அந்த அஜெண்டாவோட நோக்கம். அந்த ஸ்கிரிப்டும் அந்த ஆடியோவும் இப்ப சோசியல் மீடியால லீக் ஆயிருக்கு. இந்த விஜய்க்கு கீழே இருக்கிற அடிமை வந்து பிஆர் டீமுக்கு கட்டளை, அதுக்கு தேவையான காசுகள் போடப்படும் அப்படி என்பது. இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இப்ப சங்கீதா அவர்களை கெட்டவங்களா காமிக்கணும். அப்ப அதற்கு முதல் கட்டமா சங்கீதா அவர்கள் டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டாங்க, டிஎம்கேயோட இருக்கிற நபரோட தொடர்பு, அதனால் விஜய்க்கு எதிராக இப்படி பண்றாங்கன்னு கட்டப்பட்டது. இப்ப அடுத்த கட்டமா போய் சங்கீதா அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், அதுவும் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள், யாராவது இவங்களுக்கு எதிராக குரலை கொடுக்கணும், சங்கீதா சரியில்லை, சங்கீதா கொடூரமானவர், விஜய் அப்பாவி அப்படின்ற ரீதியில காமிக்கணும்னு பல பேரோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதுல ஒரு லண்டன்ல இருக்கிற சகோதரிக்கும் இப்படியான விடயங்கள் போட்டு பார்க்கப்பட்டது. அந்த பெண் செருப்படி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நாங்கள் எல்லாம் யாரோட வளர்ப்பு தெரியுமாடா, எங்கள்கிட்ட வந்து இப்படி கேட்கிறியாடா அப்படின்ற ரீதியில் அந்த ஜாழ்ப்பாணத்துல பிறந்த சகோதரி இப்ப லண்டன்ல இருக்கிறவங்க இந்த விஜயோட கேடுகட்ட மாஃபியா டீமுக்கு செருப்படி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது உங்களுடைய கண்ணில் அந்த ஆடியோ படம் பட்டுச்சுன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் யூடியூப் ஆரம்பிச்சு 5 வருஷத்துல இருந்து என்னுடைய குரல், என்னுடைய காணொலி தவிர வேற யாரோட காணொலி நான் போட்டதில்லை. உங்கள் கண்ணில் அந்த காணொலியில் படைக்குள்ள அதையும் ஷேர் பண்ணுங்க. சரியா? இது வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற விடயம். இன்னொரு விடயம், இந்த விஜயன்றவன் அரசியல் வர்றதுக்கு தான் இப்படி பண்றானா இல்ல, சினிமாலேயே சந்திரசேகரன் என்ற ஒருத்தர் இல்லைன்னா இந்த விஜய் வந்து வாட்ச்மேனா கூட போயிருக்க மாட்டான். விஜய வச்சு சந்திரசேகரன் சார் அவர்கள் 5 படம் எடுத்தாரு. அந்த 5மே ஃபிளப்பு, முதல் 5மே. அதுலயும் இவன் படத்தை பார்க்க ஒருத்தன் வரையிலன்னு போட்டு விட்டுப்பட ரேஞ்சுக்கு தான் எடுத்தார்கள். மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரி காட்சி தமிழ் திரைப்படத்துல வந்தது முதல் தடவை. அதுல இவன் தான் அப்படி நடிச்சிருப்பான். சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் ஒன்று இருந்துச்சு. ரஜினிகாந்த் சார் அவர்கள், விஜயகாந்த் சார் அவர்களை போன்ற நல்ல தரமான படங்களை எடுத்தவர். இந்த செல்லா காசை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக விட்டுப்பட ரேஞ்சுக்கு எடுக்க ஆரம்பித்தார். அதற்கு பாவிக்கப்பட்ட நபர் தான் சங்கவி அவர்கள். அந்த நடிகை வந்து மிக கவர்ச்சியாக நடித்து சில அந்த இளவயது கூட்டத்தை வர வச்சாங்க. வந்து படம் வந்து ஓடவில்லை. அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை என்ற ஒரு படம், பூவே உனக்காக என்ற படம், அதுவும் டப்பிங்ல எடுக்கப்பட்ட படங்கள் தான்
இவனை வந்து தூக்கி விட்டது. அப்ப சந்திரசேகரன் என்றவர் இல்லைன்னா இவன் எங்க இருந்திருப்பாருன்னே தெரியாது. ஆனா அந்த சந்திரசேகரனையே வந்து ஒரு அடிமையா நடத்துறான். இப்ப அவங்களோட அப்பா அம்மாவையே தொட்டு பார்க்க விடுறான் இல்ல, ஒரு நல்ல பிள்ளையா இல்ல, நல்ல கணவனாக இல்ல, நல்ல அப்பனாக இல்ல, நல்ல அவன் தொழிலுக்கே அவன் உண்மையா இல்லை. சரியா, 90% அவனோட படங்கள் ஃப்ளாப் தான். அவனை வைத்து எடுத்தவர்கள் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. சரி, அப்படி இருக்கக்குள்ள இவனுக்கு தான் வந்து எங்க இருக்கானோ, அதாவது எஜமான் படத்துல நெப்போலியன் சார் அவர்கள் சொல்லுவாங்க, கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடுனா நான் தான் புனமா இருக்கணும் என்னவல்ல. அதே மாதிரி இந்த ஆளுக்கு தான் ஒரு ஜீரோன்னாலும் தன்னைத்தானே ஹீரோவா நினைச்சுக்கிட்டு டாப்ல இருக்கணும் போட்டு ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அந்த முதலாவது இடத்தை பிடிக்கணும் என்பதற்காக 2002 இருந்தே இவன் வேலைகள் பார்த்திருக்கான். 99க்கு அப்புறம் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு போட்டு இவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா 2002 பாபான்ற ஒரு படம் வரைக்குள்ள இவனுக்கு பயங்கரமான ஒரு எரிச்சல். அப்ப அந்த பாபா படம் சரியா ஓட இல்லைன்ற தகவல் வந்தோடனே கேக் கட் பண்ணி கொண்டாடினவன் தான் இந்த விஜய் என்றவன். அதுக்கப்புறம் லிங்கா படம், அந்த லிங்கா படத்துல அதை ஃபிளப் ஆக்குவதற்கு இவனோட அடிமை ஒருத்தன் சிங்காரவேலன் என்றவன், அவனை வச்சு அந்த படத்தை ஃபிளப் ஆயிட்டு. ஏன்னா அவனும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அப்ப படம் 3வது நாள், படம் ரிலீஸ் ஆகி 3வது நாளே படம் ஓடல, நஷ்டம் அப்படின்னு அத்தனை மீடியாக்கள் சொல்லி ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பெயரை கெடுத்தது இவனோட வேலை அப்படி என்பது இப்ப அது வெளியில வந்திருக்கு. காரணம், அந்த சிங்காரவேலன் என்றவன் இவன் ஒரு கூட்டத்தை ஏதோ ஒரு கட்சியில் ஆரம்பிச்சிருக்கான்ல, அதுல முக்கியமான பங்குல இருக்கான் இப்பவும். அப்ப இவன் எவ்வளவு தூரம் தன்னோட வளர்ச்சிக்காக எவ்வளவு தூரம் அசிங்கங்களை பண்றான் அப்படி என்பதை பார்த்துக்கலாம். அன்று ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு ஒரு கெட்ட பெயரை வைக்க, அவருக்கு மார்க்கெட் இல்ல, மவுஸ் இல்ல, அவரோட கதை முடிஞ்சுது அப்படின்றதுக்கு அந்த அவனோட அடிமை சிங்காரவேலனை எப்படி பாவித்தானோ அதே போலதான் இப்ப எல்லாம் டிஎம்கே என்றது அது வந்து கொடுமைப்படுத்துது, பெண்களுக்கு ஆபத்து அப்படின்ற இதுல பண்றதா இருக்கட்டும், சங்கீதா அவர்களை வந்து இப்ப கெட்டவங்க மாதிரி காமிக்கிறதா இருக்கட்டும், அன்று அவன் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு என்னத்த பண்ணானோ அதைத்தான் இன்று இவன் இந்த விஜய் என்றவன் டிஎம்கேக்கும் சரி, சங்கீதா அவர்கள் அவனுடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கும் சரி அவன் பண்ற விடயங்கள் வெட்ட வெளிச்சமாகுது. என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஒருத்தன். பல பேர் சினிமால ஹீரோல நடிச்சிருப்பாங்க, அவங்க நிஜத்துல கெட்டவங்களா இருந்தாலும் இப்படி கேட்டவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு ஆம்பளை வந்து வெளியில ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் வந்து பெத்தவங்களை வந்து நல்லா வச்சிருக்கணும். சரி, பெத்தவங்களை நல்லா வச்சிருக்காட்டியும் பரவாயில்ல, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வர்றாள்லடா, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இல்ல மோதிரம் மாத்தினாலும் ஒரே மனைவியை நேசிப்பாயா இருப்பாயா அப்படின்னு தான் நீ அம்மி மிதிக்கைக்குள்ள சொல்றதும் அதுதான், மோதிரம் மாத்தைக்குள்ள சொல்றதும் அதுதான். அப்ப 28 வருஷம் வாழ்ந்த பொண்ணை அதுவும் கடந்த 5 வருஷமா இப்படி மனவேதனைப்படுத்திருக்கியே, எங்கேயோ போய் கிடந்திருக்கியே, பெத்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கியே, அப்புறம் வழியால சுத்த முடியுது. சுத்துறது மட்டுமில்ல, வீட்டையும் கவனிக்கல, பெத்ததுகளையும் கவனிக்கல, கட்டுனதையும் கவனிக்கல. உனக்கு நாடு கேக்குதா? நாடு கேக்குதா? அதுவும் வந்து எவனோ எழுதி கொடுத்ததை படிக்கிற. நான் பேசுறேன், எதையும் பார்க்காம மனசுல இருக்கிறத பேசுறேன். உன்னால முடியுமா? ஒரு 10 நிமிஷம் பேப்பர் பார்க்காம முடியுமா உன்னால? நெப்போலியன் சார் அவர்கள் சொன்னாங்க இவனை பத்தி, போக்கிரி படத்துல நடிக்கக்குள்ள பண்ண அசிங்கத்தை பத்தி. காரவானுக்குள்ள நான் உள்ளுக்குள்ள போயிட்டேன்னு என்னை கேவலமா பேசினான். அப்போ உள்ளுக்குள்ள எந்த நடிகர் இருந்தாங்களோ யாருக்கு தெரியும்? அவ்வளவு தூரம் தரம் கேட்டிருக்கியே, உனக்கு ஒரு அரசியல் கேடா? இதுதான் மக்கள் உன்னை பார்த்து கேட்கிறது விஜய். சரியா? கேவலமா இருக்குடா. சி, எத்தனை உயிர்கள் வெக்கமா இல்ல? அதுக்கப்புறமும் வந்து நெஞ்சில் குடியிருக்குமா? மானங்கெட்டவன். இப்படியான அசிங்கமான பிறவிகளை நான் இப்பதான் மக்களை பார்க்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.